Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங்ல குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோம்னா ஒரு ஹெல்தியான எண்ணெய் இல்லாம ஒரு பதார்த்தம் பாத்தீங்கன்னா வாழைப்பழமும் அரிசிமாவும் வச்சு ஒரு இலை அடை செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் பேன்ல வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 2 வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் இருக்கோ நல்லா பழுத்ததா பார்த்து போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை உங்ககிட்ட இல்லைன்னா வெல்லமே 3/4 கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் திக்கா கரைச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சிருக்கேன். இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு இருக்கும் அதே கப்பில் தான் தண்ணியெல்லாம் அளந்துக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லா சிம்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ பாருங்க மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதான் ஆற வச்சு வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியா கூட ஓரளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாவே இருக்கட்டும். இது ஆறிடுச்சு. கையில கொஞ்சமா நெய்யோ எண்ணெயோ தொட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழை இலை பாருங்க நான் வந்து ஸ்டவ்ல சும்மா வாட்டி வச்சிருக்கேன். அப்பதான் வந்து கிளியாது. இப்போ இந்த மாதிரி செஞ்சதை நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ குழந்தைங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னா நம்ம சின்ன சைஸாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு இப்போ மூடி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த செஞ்ச இந்த இலை அடையை எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க எல்லாம் வச்சு அடிக்கிட்டேன். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 இருந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம அடை ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பரான நம்ம ஹெல்த்தியான அடை ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.